ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒன் பார்ட் சாம்பார் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கடுகு வெந்தயம் லைட்டாக கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் சீரகம், ஒரு 2-3 காஞ்ச மிளகா, பெருங்காயம், அப்புறம் தட்டி வச்சு 4-5 பல்லு பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கட் பண்ண வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கணுன்றதில் சாம்பார் சாதத்துக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக கார மிளகாத்தூள், அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டு, பீன்ஸு, அவரைக்காய், முள்ளங்கி, கத்திரிக்காய், குடமிளகா, பட்டாணி இது எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு வதக்கிட்டு குழம்பு மிளகாத்தூள் தான் நான் சேர்த்துக்க 2 ஸ்பூனு. அதுக்கப்புறம் 1க்கு 3 தண்ணி வைக்கிறேன். அரிசி பார்த்தீங்கன்னா 3/4 டம்ளர் அரிசி, 1/4 டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன். அந்த அளவுக்கு நீங்கள் ரேஷியோ எடுத்தால் தான் சூப்பராக இருக்கும். இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்து ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்தீங்க ஒரு சூப்பரான ஒன் பார்ட் சாம்பார் சாதம் ரெடி ஆகிடும். 6 நாளும் கூட பார்த்தீங்கன்னா தலை தலைன்னு சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக நெய், கொத்தமல்லிலாம் போட்டு கலர்னா ஒரு சூப்பரான ஒன் பார்ட் சாம்பார் சாதம் ரெடி.